உலகெங்கிலும் பரந்து வாழும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மக்கள் அதிகாரம், குரலற்றவர்களின் குரலாக நான் உங்கள் தமிழ்மாறன் ஜோகலிங்கம். இன்றைய மக்கள் அதிகாரம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் முன்னணி தலைவர் கருணாகரன் சோபனன் அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழரசு கட்சி இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. யாரை ஆதரிப்பதா அல்லது யாரேனும் ஒருவரை ஆதரிப்பதா அல்ல எதிர்ப்பதா என்பது சம்பந்தமான எந்த ஒரு முடிவுகளும் எட்டப்படாத நிலையில் இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? இந்த பின்னடைவுக்கு காரணம் என்ன? இல்லை, வலிமையாக ஜனாதிபதி தேர்தல் காலங்கள்ல தமிழரசு கட்சியானது கூடி ஆராய்ந்து தேர்தல் நெருங்குகிறதுக்கு சற்று காலத்துக்கு முதல் தான் அதை அறிவிக்கும். யார் எங்களுக்கு சாதகமான சமிச்சைகளை காட்டியிருக்கின்றார்கள் இந்த வேட்பாளர் என்று தொடர்பாகத்தான் அது ஆராய்ந்து தான் அதை தீர்மானத்தை எடுத்து அதை முடிவுகளை தமிழரசு கட்சி அறிவிக்கும். அதுக்காக காலங்கள் இருக்கின்றது. நிச்சயமாக வரும் சில நாட்களில் அதுக்குரிய முடிவுகள் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். இல்லை, ஏன் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்கின்றேன் என்றால், இப்போது தேர்தல் பிரச்சாரம் கூட ஆரம்பிக்கப்பட்ட தேர்தல் வேட்பு மனுக்கள் சப்மிட் பண்ணப்பட்டு தேர்தல் வேட்பு மனுக்கள் கூட ஏற்கப்பட்டிருக்கின்றது. வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள். இப்போது அவர்கள் அதுக்கான பிரச்சாரத்தை கூட ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் தமிழரசு கட்சி இதுவரைக்கும் இன்னைக்கு தமிழர்களுடைய ஏக பிரதிநிதியாக இருக்கின்ற தமிழரசு கட்சி இதுவரைக்கும் ஒரு முடிவு எடுத்து அறிவிக்காதது மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் இருக்கின்றது, ஒரு பேச்சும் இருக்கின்றது, கட்சியினுள்ளே ஒரு குழப்பம் இருக்கின்றது. தலைவர் தெரிவிலே ஏற்பட்ட குழப்பம், அதை தொடர்ந்து கட்சி மீது தொடுக்கப்பட்ட வழக்கு, இவ்வாறான பிரச்சனைகளை சமாளிப்பதிலேயே தமிழரசு கட்சி காலத்தை கடத்துகின்றது. தமிழர்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து, தமிழர்களுடைய நலன் சார்ந்து எந்த விதமான முன்னெடுப்புகளையும் எடுப்பதிலே ஒரு தொய்வு நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது. அதனால் தான் உங்களிடம் இந்த கேள்வியை நான் முன்வைத்தேன். இல்லை, இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழர்களுடைய ஒரு தேசிய கட்சியா இருக்கின்றது. அவ்வாறு நிலையத்துல இப்ப ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் திடீரென்று முடிவுகள் எடுக்க முடியாது. அந்த வகையில இருக்கிற பிரதான வேட்பாளர்கள் கலந்து ஆலோசித்துதான் நாங்க அவர்கள் எங்களுக்குரிய சரியான சமிச்சைகளை காட்டுகின்ற வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்றுதான் இருக்கின்றது. அதே மாதிரி வருங்காலத்துல மத்திய குழு கூட்டம் கூடி அது தொடர்பாக ஆராய்ந்து அந்த முடிவுகள் எடுக்கப்படும் என்று நம்புகின்றோம். நிச்சயமாக இன்னும் சில காலங்களுக்குள் அந்த முடிவு கிடைக்கும். சில நாட்களுக்குள் அந்த முடிவு கிடைக்கும். நிச்சயமாக ஜனாதிபதி வேட்பாளராக உங்களுடைய தமிழரசு கட்சியை சார்ந்த மத்திய குழு உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலேயே அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்து கொண்டு கட்சிக்கு முன்னறிவிப்பு செய்யாமல் அல்லது கட்சியினுடைய ஒப்புதலை பெறாமல் தனிச்சையாக செயல்பட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து? தேர்தல் கேட்கிறது என்று சொல்றது அவர்களுடைய உரிமை. அது அரியமையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது அவர்களுடைய உரிமை, சுதந்திரம். ஆனாலும் அவர்கள் உண்மையில் அவர் தமிழரசு கட்சியினுடைய ஒப்புதலை பெற்றுக்கொண்டு அந்த பொது வேட்பாளர் சென்றிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அப்படி சென்றிருந்தால் தான் அது ஒரு பிரியோசமா இருந்திருக்கும் அந்த வேட்பாளர் தெரியும். ஏனென்றால் இலங்கை வடகிழக்கு அரசியலை பொறுத்தவரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் பரப்புல தமிழரசு கட்சி தான் வாக்குப்பலம் உள்ள கட்சி, மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சியா இருக்கின்றது. கட்சி பிரதிபலிக்க தமிழரசு கட்சியினுடைய செல்வாக்கை இழந்து வேட்பாளர் ஒட்டுமொத்தமா வடகிழக்கு ஒன்று தமிழரசு கட்சி, அடுத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கின்றது. இரண்டு கட்சிகள் தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கூடிய கட்சியெல்லாம் இருக்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட 2 நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த தேர்தலை பெற்றுக் கொண்டது, கணிசமான உள்ளாட்சி உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் இந்த 2 கட்சிகளுடைய செல்வாக்கு இல்லாமல் அவர் பொது வேட்பாளர் ஒட்டுமொத்தமா தமிழ் தேசிய பிரதிபலிப்பா பார்க்க முடியாது. ஆனா இருந்தாலும் அவர்களுடைய அந்த சுதந்திரம், அது அவருடைய சுதந்திரம், தனிப்பட்ட இது. அதை நாங்கள் இன்னும் கட்சியான ரீதியில் அதை உண்மையில் அவரை ஆதரிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. கடந்த சில நாட்களாக கூடுதலான முறையில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அது பொது வேட்பாளர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள். அது குறிப்பாக சொல்ல போனால் இந்த பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்க தரப்புகள் குறித்து எங்களுக்கு சில ஐயப்பாடுகள் இருக்கின்றது. குறிப்பாக விக்னேஸ்வரன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு என்னென்று கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவர் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பார்லமென்றத்தினூடாக ஜனாதிபதியாக
தெரிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து அவருக்கு சார்பான ஒரு நிலைப்பாடையோடு ஒருவர் தான் இருந்து வருகின்றார். அவர் கடந்த சில நாளைக்கு முதல் சொல்லியிருக்கிறார் 80% வாக்குகளை வந்து பொது வேட்பாளருக்கு அளிக்க வேண்டும் சொல்கின்றார். அதே நேரத்தில் இது குறித்து சந்தேகமா இருக்கின்றார். அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கான்னு தெரியவில்லை. ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கே ஆதரிக்க சொல்லுகின்றார், மறுபக்கம் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்லுகின்றார். இது குறித்து ஒரு ஐயப்பாடு நிலவுகின்றது. மற்றது பங்காளி கட்சிகள் சொல்லப்பட்ட சில கட்சியில் கூட அதுக்குள் உள்முரண்பாடு இருக்கின்ற பொது வேட்பாளர் வினோ எம்பி கூட சில இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவில்லை என்ற கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இவ்வாறு ஒரு குழப்பகரமான நிலையில் நாங்கள் எப்படி அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. நிச்சயமாக இப்போது உங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் ஒரு பக்கம் பொது ஜனாதிபதி தமிழ் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே சமூக வலைதளங்களை பார்க்கின்ற போது உங்களுடைய தமிழரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அவரை வசைபாடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வன் சொற்களை கொண்டு அவரை தூற்றுவதையும் வசைபாடுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக நீங்கள் இதை பார்க்கின்றீர்களா? தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் முன்னணி தலைவர் இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கின்றீர்கள். குறிப்பாக இளைஞர்கள் தான் இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் தான் இவ்வாறான அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். இதை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது இது மேன்மேலும் தொடராமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றீர்கள்? மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகின்றது. உண்மையில வந்து நான் சொன்னது போலதான், அது அவர்களுடைய சுதந்திரம், தனிப்பட்ட ரீதியான ஒரு உரிமை. அவர் தேர்ந்தெடுக்கிறார், அதை நாங்கள் கேள்வி கேட்க முடியாத, விமர்சிக்க முடியாது. அவ்வாறு சமூக வலைத்தளத்தை பொறுத்த வரைக்கும் அதில் யாரு எங்கட கட்சி என்று சொல்லல, யாரு அதை விமர்சிக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கட்சி ஆக்கலன்னு சொல்ல முடியாது. பலர் அதை விமர்சிக்கிறார். அதை நல்ல செஞ்சாலும் விமர்சிப்பார், கூடாது என்றாலும் விமர்சிப்பார். சமூக வலைத்தளம் தொடர்பாக நாங்கள் பெரிய அளவில் கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் வந்து எங்கள் கட்சியை வந்து அவரை விமர்சனம் செய்யக்கூடாதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கின்ற. சில வேளை நாங்கள் கூட அவருக்கு ஆதரவு வழங்கலாம், அது ஒன்றும் முடிவெடுக்கவில்லை. அப்ப நாங்க அதை குறித்து விமர்சனம் செய்யாமல் இருப்பது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர்களுடைய அவர் செய்த ஒரு பிழையான விடயம் என்று நான் பார்க்கிறது என்று சொன்னால், அவர் கட்சியினுடைய முடிவை எடுத்துக்கொண்டு அவர் சென்றிருக்கலாம், கட்சியில பேசி சென்றிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அவ்வாறு கேட்காமல் சென்றதுதான் ஒரு குற்றச்சாட்டா இருக்கின்றது. மற்றபடி அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயமாக நான் பார்க்கின்றேன். மற்றது அதை அவர்கள் அந்த பொது வேட்பாளர் நிறுத்தியதற்கு ஒரு சில சாதகமான காரணங்கள் அது இருக்கலாம். ஏன்னு சொன்னால், கடந்த காலங்களில் வந்த ஜனாதிபதிகள் வந்து தமிழர்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களில் கூடுதல் அக்கறைகள் செய்யவில்லை. அவர்கள் தேர்தல் காலங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை சொல்லுகின்றால், ஆனால் வென்றதன் பிற்பாடு அதனுடைய ஏமாற்றப்பட்ட சமூகம் தான் இருக்கு. அதே நேரத்தில் நாங்கள் ஆதரிக்கிற காலத்தில் சரத் பொன்சேகாவை ஆதரித்தாலும் அவர் வெற்றி அடையவில்லை. அதன் பிற்பாடு மைத்ரிபாலவுக்கு ஆதரவு வழங்கியிருந்தோம். ஆனா மைத்ரிபால சிறிசேன வென்றாலும் கூட ஒரு குழப்பகரமான ஒரு ஆட்சியா தான் ஆட்சி இருந்தது. ஏன்னா ரணில் விக்ரமசிங்கே மைத்ரிபால சிறிசேன இரண்டு கட்சிகளும் சேர்ந்த ஒரு கூட்டாட்சியா இருந்தது. இரண்டு கட்சியும் ஒவ்வொரு கொள்கைகளுடைய அரசியல் கட்சியா இருந்தது. இந்த நேரத்துல வந்து மைத்ரிபாலவினுடைய அதிகாரங்களை கூட ரணில் விக்ரமசிங்கே கையகப்படுத்த கூட நிலை இருந்தது 19ஆம் திருத்த சட்டத்தின் மூலமாக. இதன் மூலமா இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் ஒரு போட்டி நிலை காண, இதன் காரணமாக எங்களுடைய அந்த தீர்வு சார்ந்த விடயங்கள் கூட பாதிக்கப்படக்கூடிய நிலை இருந்தது. அதே நேரத்தில் கடந்த தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தோம், ஆனால் அவர் தோல்வி அடைந்திருந்தார். ஆனாலும் இந்த தடவை நாங்கள் என்ன முடிவு கட்சி எடுக்கின்றதுன்னு பார்த்துதான் நாங்கள் என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம். நிச்சயமாக கட்சியினுடைய முடிவு ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட ஒரு இலங்கை ஜனநாயக சோசியலிஸ்ட் குடியரசின் ஒரு குடிமகனாக உங்களுடைய தெரிவு யாராக இருக்கும் இந்த தேர்தலில்? கட்சிக்கு அப்பால் என்னுடைய தெரிவுன்றது பார்க்க போனா, நான் வந்து மேல் தமிழ் வேட்பாளர் என்ற ரீதியில வந்து நிறுத்தப்படுகின்ற போது நாங்கள் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்கலாமா என்ற நிலை காணப்படுகின்றது. என்றால் தமிழர் கேட்கின்ற நேரத்தில் அவரை விட்டு நாங்கள் சிங்கள வேட்பாளருக்கு ஆதரிக்கலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. அதில் சிங்கள வேட்பாளர்களை நாங்கள் ஆதரிக்க விட்டால் அடுத்த கட்டம் என்ன செய்யறன்ற ஒரு பிரச்சனை இருக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை. ஏனென்றால் மட்டக்களப்பை பொறுத்தவரை யாழ்ப்பாண அரசியலோடு ஒப்பிட முடியாத நிலை காணப்படும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா லஞ்சம், ஊழல், நிறைய பிரச்சனை மட்டக்களப்பு மாவட்டம் மலிஞ்சு காணப்படுகின்றது. இப்படியான விடயங்களை வந்து இல்லாமல் செய்ய வேண்டுமா இருந்தால் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் அரசியலில். அந்த மாற்றம் வந்து ஜனாதிபதி தேர்தலூடாக ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன்.
அவ்வாறு நிலையில இந்த தமிழ் தேசியத்துக்கு விரோதமான சக்திகள் அல்லது இந்த மாவட்டத்தை நாசமாக்குகின்ற சக்திகள் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கின்ற போது அவர் வெற்றி அடையக்கூடிய நிலை இருந்தால் இந்த மாவட்டத்தில் அந்த அந்த ஒரு கரெக்ட் அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா என்றால் ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றங்களில் அந்த தமிழ் தேசிய விரோத சக்திகள் இல்லாதவர்களுடைய தனிப்பட்ட இன பிரச்சனையை சார்ந்த ஒரு அரசியல் திருவ நோக்கி வந்து கொண்டிருக்கிற சமூகம் என்ற அடிப்படையில நாங்கள் வெளியில் நாங்கள் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற அரசியல் கட்சிகள் இருக்கின்ற பிரிவினவாதம் கொடுக்கிற அரசியல் கட்சிகள் அல்லது நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கின்ற ஜம்மு காஷ்மீர்ல அப்படி ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் இல்லை. நாங்கள் இந்த நாட்டுக்கு பிளவுபடாத நாட்டுக்குள் உச்சபட்சமாக அதிகாரங்கள் பகிரக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் தான் நாங்கள் வேண்டிக் கொண்டு வருகிறோம். அப்ப நாங்கள் இந்த நாட்டுக்குள் தான் பேசி பிரச்சனை தீர்க்க வேண்டும். அப்ப வார ஜனாதிபதி எங்களுக்கு சாதகமான ஒரு இனவாதமற்ற ஒரு ஜனாதிபதியோட நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது என்னோட கருத்து. நீங்க கேள்வியும்படி என்ன தனிப்பட்ட கருத்தை பார்க்க போனால் நிச்சயமாக இப்ப ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் அவர்களோட இருப்பவர்கள் நாட்டை சீரழித்த ஒரு கூட்டம் என்று அவர் பின்னணி இருக்கிறது. அதே இந்த தமிழ் தேசத்துக்கு விரோதமான சக்திகள் எல்லாம் இருப்பதும் ரணில் விக்ரமசிங்க தான். மற்ற இரண்டு வேட்பாளரை பார்க்கிற நேரம் அவர்களோட இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்களோட ஒரு வகையில் பார்க்க போனால் ஒரு சிறுபான்மை சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒருவராக நாங்கள் சஜித் பிரேமதாசவை பார்க்கலாம். அதே அனுரகுமாரவும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஆதரிக்க வேண்டுமா இருந்தால் அவர்கள் இருப்பவர்களை பற்றி நாங்கள் என்ன செய்வோம்? அவர்கள் மோசமான ஒரு இனவாத கூடாரமாகத்தான் அவர் பார்க்கப்படுகிறார். அவர் இருப்பவர்கள் இதன் காரணமாக நான் யாருக்கென்று சொல்லவில்லை. அது என்னுடைய வாக்குகளை நாங்கள் சரியான ஒருவருக்கு நான் அளிப்பேன். நிச்சயமாக மிக முக்கியமான நீங்கள் உங்களுடைய பதிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான இரண்டு கட்சிகள் பிரதான கட்சிகளாக தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பன காணப்படுகின்றன என்று அவர்களும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் இந்த தேர்தலை வேறு ஒரு கோணத்திலேயே அணுகுகின்றார்கள். அதாவது இந்த தேர்தலை தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக கிழக்குக்கும் மிக விரைவிலே அவர்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்க இருப்பதாக கூட அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் நமது செய்தி சேவைக்கு தெரிவித்திருந்தார். சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்பது சரியான ஒரு நகர்வாக பார்க்கின்றீங்களா? தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையும் நான் அவர்கள் சரியான ஒரு கொள்கைவாதிகளாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா அவர்கள் கொள்கை என்னென்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னு சொன்னால் 2010ஆம் ஆண்டு வரையும் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக மாற்றம் அடையும் வரைக்கும் அவர்களுடைய கொள்கை என்றது ஒற்றையாட்சி உலர்ந்தது. அவர்கள் ஒற்றையாட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய கொள்கை ஒற்றையாட்சி உலர்ந்தது. அவர் 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக மாற்றம் அடைந்த பிற்பாடுதான் அவர்கள் ஒரு நாடு இரு தேசம் என்கின்ற அந்த சமஷ்டி சாயலுக்குள் வருகின்றார்கள். அது வரைக்கும் அவர்கள் ஒற்றையாட்சிக்குள் தான் இருக்கின்றனர். ஆனால் இப்போது சொல்லுகின்றால் தமிழரசு கட்சி ஒற்றையாட்சிக்கு வேண்டும். தமிழரசு கட்சியின் பேரே சமஷ்டி கட்சி தான். இவர்களுடைய முரண்பாடான அரசியல் காரணமாக தான் நாங்கள் தந்தை செல்வா பிரிந்து 1949ஆம் ஆண்டு காலங்களில் தமிழரசு கட்சி உருவாக்குறதுக்கு அடிப்படையாக இருந்தது இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய செயற்பாடுகள். அந்த வகையில இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் தெளிவான கொள்கை இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அவர்கள் தேர்தலை புறக்கணிக்க சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணிக்க சொல்வதன் விளைவு என்ன எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. கடந்த காலத்தில் நான் சொல்லவில்லை, சமூக வலைதளங்களில் கண்ட செய்திகள் சொல்லும் கோட்டபாய ராஜபக்சவை வெற்றியடைய செய்வதற்காக அவர்கள் தேர்தலை புறக்கணிக்க சொன்னார்கள் என்று அவர்களுடைய கட்சியிலிருந்து வெளியே தற்போது சுயாதீனம் என்கிற நினைக்கிறோம் ஒருவர் பார்த்திபன் நினைக்கிறோம் அவர் கூட ஒரு ஊடகத்தில் சொல்லியிருந்தார். அவர்கள் கோட்டபாய ராஜபக்சவை ஆதரிக்கிறதுக்காக தான் தேர்தலை புறக்கணிக்க சொன்னார்கள் என்று. உண்மையில் அவர்களுடைய அரசியல் எவ்வாறு இருக்கு தெரியவில்லை. அவர்கள் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, இந்தியாவும் வேண்டாம், அமெரிக்காவும் வேண்டாம், ஆனால் சமஷ்டி மட்டும் வேண்டும் என்றார். அவர் சமஷ்டி எவ்வாறு அடைந்து கொள்ளலாம்? அப்ப நாம என்ன திட்டம் இருக்கின்ற எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் இப்படி மக்களை முட்டாள்களாகி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அரசியலை செய்து வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் ஒழிய அவர்கள் சரியான திட்டமிடவில்லை. அதன் காரணமாக அவர்களுடைய கொள்கைகளுக்கு பின்னால் மக்கள் செல்வது என்பது உண்மையில் அது ஒரு முட்டாள்தனமான முடிவுகளாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு மிக நீண்ட நாட்களாக சிறைவாசம் அனுபவித்தவர் என்ற முறையிலே உங்களுடைய இந்த கேள்வியை கேட்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த சிறைவாசம் உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தது? அதோடு இதுவரைக்கும் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படாமல் தொடர்ந்து இருக்கின்றது.
இதை நீக்குவதற்காக உங்களுடைய கட்சி, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழரசு கட்சி என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது அல்லது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றது என்பது பற்றி விளக்கி கூறுங்கள். உண்மையில் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை சொல்ல போனால் அல்லது உலகத்தில் இருக்கின்ற சட்டங்களில் இலங்கையில் காணப்படுகின்ற இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் தான் மிக மோசமான ஒரு சட்டம். உங்களை தேர்ந்தெடுக்கும் பல இளைஞர்களுடைய எதிர்காலங்களை இந்த பயங்கரவாத சட்டத்தை அழிச்சிருக்கின்றது. சில காலங்களுக்கு முதல் விடுதலையானவர்களை பார்த்திருந்தீங்கன்னா 30 வருடங்கள், 25 வருடங்கள், 10 15 வருடங்கள் சொல்லி தண்டனை அனுபவிச்சு விளக்கமறியலில் குற்றஞ்சாட்ட குற்றம் நிரூபிக்கப்படாமல் விளக்கமறியலிருந்து வெளியேறியவர்களுடைய காலம் தான் அது. இவ்வாறு ஒரு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை அளிப்பதாகத்தான் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருந்தது. நானும் கிட்டத்தட்ட 14 மாதம் 1.5 வருடங்களுக்கு கிட்ட மட்டக்களப்பு சிறைச்சாலையில் ஒரு அரசியல் பழிவாங்கல் காரணமாகத்தான் நான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன். விளக்கமறியல் தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன். உண்மையில் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. உண்மையில் இது கொண்டு வரப்பட்ட தற்காலிக ஏற்பாடாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் தற்காலிக ஏற்பாடு கொண்டு வரப்பட்ட சட்டம் கிட்டத்தட்ட மிக நீண்ட காலமாக இலங்கையில் இருக்கிற தமிழ் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு காட்டு சட்டம். உண்மையில் இந்த சட்டம் உருவாக்கப்படுவதற்கு அடிப்படையாக காணப்பட்டது பிரித்தானியாவில் காணப்பட்ட முதலாளிகளுக்கு எதிரான தொழிலாளர்களின் போராட்டங்கள் தான் பயங்கரவாத தடுப்பு சட்டம் உருவாவதற்கு அடிப்படையாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அவ்வாறு அந்த தொழிலாளர்கள் முதலாளிகளுக்கு எதிராக போராட்டங்களை நிகழ்த்துகின்ற போது அந்த முதலாளிகள் சட்டம் இயற்றுபவர்களை அழைத்து அந்த கைது செய்யப்படுகின்றவர்களை விடுதலை செய்யாமல் இருப்பதற்காக ஒரு சட்டத்தை இயற்றுமாறு கோரப்பட்டது. பிணைகள் இல்லாத ஒரு சட்டத்தை இயற்றுமாறு கோரப்பட்டிருந்தது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட சட்டம் தான் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம். அந்த சட்டம் தான் இலங்கையிலும் எங்களுடைய தமிழர்கள் பாதிக்கப்பட்டு நீண்ட கால சிறைகளில் தடுத்து வைப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த சட்டம் அகற்றப்பட வேண்டும். தமிழரசு கட்சி இந்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றது. நான் சிறையில் அந்த காலத்தில் உள்ள குரல் கொடுத்தது. அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், மனித உரிமை சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு அழுத்தங்களை விடுப்பதை தமிழரசு கட்சி கடந்த காலத்தில் செயற்பட்டிருந்தது. உண்மையில் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது இலங்கையில அரசியல் ரீதியான பழிவாங்கலுக்காக தான் கூடுதலாக பயன்படுத்தப்படுகிறது. உண்மையில் அரசியல் ரீதியாக கோட்டபாய ராஜபக்சவினுடைய ஆட்சி தான் பயங்கரவாத தடுப்பு சட்டம் உச்ச அளவில் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது. யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்டது வேறு விடயம். ஆனா கோட்டபாய ராஜபக்சவினுடைய காலத்தில் அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்படும். உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது வைத்தியர்கள் கைது செய்யப்பட்டார்கள், வக்கீல்கள் கைது செய்யப்பட்டார்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவ்வாறு ஒரு மோசமான ஒரு காட்டு சட்டமாக அது பயன்படுத்தப்பட்டு கோட்டபாய ராஜபக்ச இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இவ்வாறு பாதிக்கப்படுதுன்னு சொன்னா அது வருகின்ற அரசாங்கங்களை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படுது. இப்போது அது உறங்கு நிலையில் இருக்கின்றது. அதே ஒரு இனவாத ஒரு ஆட்சி உருவாகின்ற போது அந்த இனவாதத்தை அவர்கள் விஸ்தரித்துக் கொள்வதற்கு அல்லது தங்களுடைய ஆட்சியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு வாரண சட்டங்களை பயன்படுத்தி சிறுபான்மை சமூகத்தை அடக்குகின்ற சூழல் காணப்படுது. இந்த நிலையில் நான் சொல்லுவது என்ன, பயங்கரவாத தடுப்பு சட்டம் நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட்ட மாற்றம்தான் இந்த நாங்கள் சுதந்திரமாக அரசியல் செயற்பாடு ஈடுபடலாம், கருத்துக்களை தெரிவிக்கலாம். இவ்வாறான நிலையில் அந்த பயங்கரவாதத்தில் அகற்றப்பட வேண்டும் என்றால் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நான் சிறையில் நீண்ட காலமாக மிக துன்பகரமான ஒரு வாழ்க்கை முறையை தான் நான் சிறை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சிறைக்கு போய் வெளியில் அது நல்லா இருக்கின்றவரோட உடைத்து தான் அனுப்பும். சிறைச்சாலை என்பது ஒரு ஆரோக்கியமான ஒருவரை கூட உடைத்து அனுப்பக்கூடிய சூழல் தான் காணப்படுது. அவ்வாறுதான் நானும் சிறைச்சாலைக்கு மிக துன்பகரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி இருந்தேன். நான் இதில் அவ்வாறான ஒரு நிலை ஏனைய இளைஞர்களுக்கு வரக்கூடாது. நிச்சயமாக உங்களுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும் எமக்கான நேரத்தை ஒதுக்கி எம்மோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக நெற்றிக்கண் இணைய ஊடகத்தின் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.